திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் மாதந்தோறும் கடைசி வியாழக்கிழமை மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்ற சைவ சித்தாந்தம் புதிய பார்வை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து, இந்த நிகழ்ச்சிக்கு பேராதரவு நல்கி வரக்கூடிய உங்களை அறக்கட்டளையின் சார்பிலும் ஐயா ராஜ்மோகன் ஐயா அவர்களுடைய சார்பிலும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதாவது எப்படி சொல்றது, சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னால எல்லாரும் அலறி ஓடிடுவாங்க, ஐயோ சைவ சித்தாந்தமா அப்படின்னுட்டு. அந்த மாதிரி சைவ சித்தாந்தம் தான். ஆனா அது அதனுடைய பெயரை சொல்லாம அதை அதாவது இந்த உலக வாழ்க்கையில ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையும் அணு அணுவிலும் சைவ சித்தாந்தம் இருக்கிறது என்பதை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு பார்த்து, ஏன்னா அவரும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாரு, சைவ சித்தாந்தவாதிகள்கிட்ட பதில் கிடைக்கல. அதனாலதான் என்னையா இது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம், இதை நம்ம எடுத்து சொல்லணுங்க ஐயா, இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்த அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சி தொடங்கினோம். இதுல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு அற்புதமான பல விஷயங்களை உள்ளடக்கி வந்துகிட்டு இருக்கு. அதுல குறிப்பாக முதல் நிகழ்ச்சி அறிமுகமா பண்ணிட்டாரு. 2வது நிகழ்ச்சியில இந்த பஞ்சபூதங்களுடைய இதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு, அதுக்கு பிறகு அந்த தன்மாத்திரையை பற்றி சொல்லுகின்ற போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அதை நான் அவ்வளவு ரசிச்சிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ஆழ்ந்த பொருள் செறிந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால. இப்போ ஒவ்வொரு சுவையிலையும் என்னென்ன பூதங்கள் கலந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுல இருந்து நிறைய விஷயங்கள், சைக்காலஜிக்கல் விஷயத்தை எடுக்கலாம், ஈவன் பயாலஜிக்கல் விஷயத்தை எடுக்கலாம். புரிகிற மாதிரி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்னாரு, ஒரு மனிதன் நிலம் சார்ந்த மனிதனாக இருந்தா அந்த அந்த இதுகளை எல்லாம் தயவு செய்து பாருங்க. நிலம் சார்ந்த மனுஷனா இருந்தா குண்டா இருப்பான், அதிகமா ஓட இது பண்ணலாம் முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட்லயே இருக்கணும்னு ஆசைப்படுவான், கொஞ்சம் சோம்பேறியா இருப்பான், ஈஸியா புரிஞ்சுக்க மாட்டான், சுத்தமண்ணா இருக்கான் ஏன் அந்த ஆளு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவனுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி தண்ணிய குணம் உள்ளவன் கொஞ்சம் நேக்கு போக்கு தெரிஞ்சவனா இருப்பான், எல்லாருக்கும் உதவி செய்வான். அதே மாதிரி கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க மற்றவங்க தயவுசெய்து. அம்மா வாசிக்கின்றவங்க மைக் ஆஃப் பண்ணு. நன்றி. இல்ல, நல்ல நிகழ்ச்சி போயிட்டு இருக்க போது தயவுசெய்து எதையும் ஆன் பண்ணிடாதீங்க. நீங்க நடத்தும் போது மைக் ஆஃப் பண்ணிடுங்க ஐயா. ஐயா ஐயா திருச்சிற்றம்பலம், மன்னிச்சுக்கணும், தம்பி ஆன் பண்ணும்போது சாதாரண தவறுதல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தவறுதெல்லாம் நடக்கிறது தான், நாங்க ஆஃப் பண்ணிடுவோம். நன்றி. அது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பூதங்களும் நம்முடைய உடல் வாகுல எப்படி இருக்கு. அப்போ நான் மண் உடல் வாகுல இருக்கேன், நல்லா பொது பொதுன்னு இருக்கேன், நல்லா திங்கிறேன் தூங்குறேன் அப்படின்னா, என்கிட்ட பெரிய அளவுல அவன் ஓடி ஆடி வேலை செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. இதெல்லாம் சைக்காலஜிக்கல் பிளஸ் இது என்ன சொல்றது, பயாலஜிக்கல் ரெண்டுமே அதுல வந்துடுது. அப்போ இதை சொல்லும் போது என்ன சொன்னார்னா, இனிப்புல நிலம் மற்றும் நீரின் தன்மை மிகுந்து காணப்படும், அதனால இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா வெயிட் போடும். அப்கோர்ஸ் நிலத்தினுடைய தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா வெயிட் ஏறும், அதனால அந்த இது வருதா. அப்ப அந்த நிலத்தின் நீரின் தன்மை அதிகமானா இனிப்பு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா ஜுரம் வரும். அது எல்லாருமே இப்போ அனுபவிச்சிருப்போம். இது தீபாவளி முடிஞ்சது, எல்லாம் குலோப் ஜாமுன் அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டீங்கன்னா, ஒரு 4-5 சாப்பிட்டுட்டீங்கன்னா அப்புறம் நல்லா சளி பிடிச்சுக்கும், ஜுரமே வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த இதுக்கு எதிர்ப்பான அல்லது அதை தணிக்கக்கூடிய இது தனிமங்களான காற்றையும் நெருப்பையும் கொடுக்கணும். அப்பதான் அது இதாகும். அப்போ அந்த காரமான உணர்வுல காற்றும் நெருப்பும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அனுபவிச்சேன்னு வச்சுக்கோங்களேன்,
நான் அதுக்காக தான் இத கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் நானு. ஏன்னா, அத அவரு ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. ஏன்னா குடுக்குற நேரத்துக்குள்ளார அவரு சொல்ல வேண்டிய கருத்துக்கள எல்லாம் சொல்லணும். அதனால அத நீங்க பார்க்குற நீங்க வெறுமனே ஓகே. இதுல வந்து இனிப்புல வந்து நிலமும், நீரும் இருக்கு. காரத்துல வந்து இது இருக்கு. புளிப்புல வந்து அதுவும் இதுவும் இருக்கு. அப்படின்ற மாரி அப்படியே போயிடக்கூடாது. அது கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு மனிதன் அவன் நீர், நிலமும் சேர்ந்த ஒரு இதா இருக்கிறவனுக்கு ஏதாவது நீருனால, ஜலத்தினால ஒரு தோஷம் வந்துச்சு அப்படின்னா, அதை போக்குவதற்கு கொஞ்சம் இது நெருப்பு சம்பந்தமான விஷயங்களே அவனுக்கு குடுக்கணும். ஹீட்டுக்கு சம்பந்தமான குடுக்கணும். அப்ப மிளக குடு, இத குடு, நல்ல கொஞ்சம் இதுகளா குடு. அது இனிப்பு சார்ந்த விஷயங்கள குடுக்காத அப்படின்லாம் சொல்லி நம்முடைய பெரியோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. ஓகே. விஷயத்துக்கு வரேன். இது 2வது இதுல பேசியிருப்பாரு. அடுத்தது 3வது இதுல ரொம்ப அருமையான விஷயங்கள். நெறைய பேரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கான பதில் எல்லாம் அதுல வந்துச்சுது. நானும் ஒரு சத்சங்கத்துல பேசியிருக்கேன். இருந்தாலும் இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நான் கூட என்ன பண்ணுவேன் நெறைய இடங்கள்ல அ அ நான் ஒரு 2, 3 நிமிஷம் எடுத்துக்கிறேங்கய்யா. ஆட்கள் வர்ற மாரி இருக்கிற வரைக்கும். ஓகேங்க. நன்றி, நன்றி. ஏன்னா, நான் கூட செல்லும்போது எங்க ஐயா சிவகுமார் ஐயா சொன்னாரு. அவரு இவரு மீனாட்சி சுந்தரம் ஐயா சொன்னாரு அப்படின்னு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து இது பண்ணுவேன். இவர் வந்து அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்ல வெளியில நீங்க தேடி கிடைக்காத ஒரு அற்புதமான பல விஷயங்கள யாரோ கேட்டாங்க. இதுக்கு எங்கேய்யா இருக்கு? எந்த இதுல இருக்கு? நீங்க போய் யார்ட்டயாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. இதான் விஷயம் அப்படின்ற மாரி ஐயா வந்து அத எடுத்து சொன்னாரு. அவரு சொல்றது வந்து ஒருத்தவங்களுடைய இதுலருந்து கிடையாது. பல்வேறு விதமான நுணுக்கங்களை எல்லாம் ஆய்ந்து, அதனுடைய இதா செறிவாக எடுத்துக் குடுக்குறாரு. அதனால இந்த நிகழ்ச்சிகளை தயவுசெய்து நல்லா ஆழ்ந்து கேட்கவும், முடிஞ்சதுன்னா மறுபடியும் ஒரு முறை அந்த வீடியோ லிங்க் அனுப்பி வைப்போம். அதனால அதுல போய் பார்த்து, அ அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு, அதன்படி பெருமானுடைய திருவடியை அடைந்து உய்ய வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும், ஆ நன்றியையும், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்களை தொடர்ந்து அ நிகழ்ச்சியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய செயற்குழு உறுப்பினர் சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளையின் பட்டுக்கோட்டையின் செயற்குழு உறுப்பினர் திரு ராஜ்மோகன் ஐயா அவர்களை உங்க மைக், வீடியோ ஆன் பண்ணி வாங்க ஐயா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஐயா, எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் வருதா உங்ககிட்ட? வருதுங்கய்யா, வருது. மற்றவங்க மைக்கெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். நீங்க இத முடிஞ்சதுன்னா ஆஃப் பண்ணுங்க. இல்லாட்டினா தொடருங்க. தொடருங்க. நன்றி. ஃபுல் ஸ்கிரீன் இருக்கு. ஃபுல் ஸ்கிரீன் இருக்கு. நன்றி. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். திருவடி வணக்கம். எனக்கு எல்லாமா இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சல ஈசனை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பாதம் பணிந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதற்கு என் சார்பாகவும் அறக்கட்டளையினுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தீபாவளி எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. மகிழ்ச்சி. எல்லாருக்கும் அறக்கட்டளையின் சார்பாகவும் என் சார்பாகவும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கறதுக்கு முன்னால போன வகுப்புல நம்ம என்னன்னா பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். போன வகுப்புல நம்ம பசு பதி பாசம் அப்படிங்கிறதனுடைய அந்த வரிசை என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி அது மாறி வருது, மாறி வந்துச்சு, மெய்கண்ட தேவர் எப்படி சொன்னாரு, உமாபதி சிவாச்சாரியார் என்ன சொன்னாரு, உண்மை விளக்கம் நூல் எழுதிய திருவதிகை மனவாசகம் கடந்தார் என்ன சொன்னாருங்கிறத பத்தி பார்த்தோம். அதற்கு பிறகு இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான் என்பதை சைவ சித்தாந்தத்தின் மூலமாக நிறுவினோம்.
அதற்கு பிறகு இந்த அருணந்தி சிவாச்சாரியாருக்கும் மெய்கண்ட தேவருக்கும் நடந்த ஒரு உரையாடல் மூலமாக சில விளக்கங்களை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் என்று சொல்லப்படுகின்ற புற கருவிகளையும், அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற அகக்கருவிகளையும் பார்க்க போறோம். இதுல ஞானேந்திரியம்ங்கிறது உங்களுக்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும். கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, இந்த ஐந்தும் ஞானேந்திரியம். கண்மேந்திரியங்கிறது என்னன்னாக்கா, நம்முடைய உடம்புல எந்தெந்த உறுப்புக்கெல்லாம் செயல் ஆற்றுமோ அத நம்ம கண்மேந்திரியம்னு சொல்றோம். செயலாற்றக்கூடியது கை, காலு, பேசுறதுக்குரிய வாயு, மனத்தை வெளிப்படுத்தக்கூடிய எருவாய், பிறப்பு உண்டாக்கக்கூடிய கருவாய். இந்த கருவாய்ங்கிறது சிறுநீர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கழிவையே வெளியேற்றும். ஆனா இனப்பெருக்கமும் செய்யும். அதனால அதையும் ஒரு கண்மேந்திரியமா நம்ம எடுத்துக்கணும். ஆக ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, நமக்கு தெரியாத 4 கருவிகள், அந்த அகக்கருவிகள் என்று சொல்லப்படுகின்ற சித்தம், மனம், அகங்காரம், புத்தி, மொத்தம் 14. இந்த 14 பற்றி தான் இதுல பார்க்க போறோம். இதை பார்த்து முடிச்சிட்டோம்னாக்கா, சைவ சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவம், ஏற்கனவே நம்ம பார்த்தது ஒரு தன்மாத்திரைகள் 5, பஞ்சபூத தத்துவம் 5, 10 பார்த்துட்டோம். இப்ப ஒரு 14 பார்க்க போறோம். இந்த ஞானேந்திரியமும் கண்மேந்திரியமும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் எல்லாம் நம்ம ஏதோ ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறான், இதனால நம்ம இந்த செய்யறோம் போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா சைவ சித்தாந்தத்தின் பார்வையோடு நீங்க அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிய வரும். ஏதோ இந்த கையினால நம்ம சாப்பிடுறோம், கால்னால நடக்கிறோம், கண்ணால பாக்குறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சைவ சித்தாந்தமானது இதற்கு அற்புதமான விளக்கங்களை கொடுக்கின்றது. வாழ்வியலோடு நம்ம அதை பார்த்தோம்னாக்கா நமக்கு ஓஹோ, இது நாள் வரைக்கும் நம்ம கையை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோமே, இந்த கண்ணு பாக்குறதுக்கு நினைச்சிட்டு இருந்தோமே, இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இந்த சைவ சித்தாந்தமானது நமக்கு கொடுக்கின்றது. இந்த வகுப்புல இந்த 14 நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்பாக போன வகுப்புல அருணந்தி சிவாச்சாரியாருக்கும் மெய்கண்ட தேவருக்கும் இடையே நடந்த ஒரு சில உரையாடல்கள், அருணந்தி சிவாச்சாரியார் தனக்கு ஏற்பட்ட ஐயங்களை கேட்டு தன்னுடைய குருவாகிய மெய்கண்ட தேவரிடம் விளக்கம் பெற்றார். அதுல இன்னும் ஒரு 2 விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியம்ங்கிறதுக்கு போகலாம்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே போன வகுப்புல வந்தவங்களுக்கு இதை பற்றி நன்றாக தெரிஞ்சிருக்கும். இப்ப திரும்பவும் அருணந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய குருவாகிய மெய்கண்ட தேவரிடம் அவரை குருவாக நினைக்காமல் சிவமாக நினைத்து மேலும் சில கேள்விகளை இப்பொழுது கேட்கப் போகின்றார். அதிலிருந்து நாம் இந்த ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அந்த கரணம் அனைத்தையும் நம்ம தொடர்பு படுத்த போறோம். இப்ப முதலாவதாக ஒரு கேள்வியை வைக்கிறார். என்ன கேள்வினாக்கா,
சுவாமி, உண்மையிலேயே ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற இந்த உயிரானது அறிவை உடையதா இல்ல அறியாமையை உடையதா? இந்த ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற உயிரானது உண்மையிலேயே அறிவை உடையதா அல்லது அறியாமையை உடையதா? ஏற்கனவே நான் உங்ககிட்ட பலவிதமான கேள்விகளை கேட்டு அதற்கு உரிய விளக்கங்களை எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிச்சு சாமி. ஆனா அதையும் மீறி எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை உங்ககிட்ட கேட்டு அதற்குரிய விளக்கத்தையும் நான் பெறலாம்னு இருக்கிறேன். ஆகவே தயவு செய்து இதற்குரிய விளக்கத்தை நீங்க சொல்லணும் சுவாமி அப்படின்ட்டு சொல்றார். அதற்கு பதிலாக அவர் சொல்வது, நம்முடைய கண் இருக்கு இல்லையா, இந்த கண்ணானது இரவு நேரத்துல இருளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இருளை பார்க்கும். பகல் நேரத்துல ஒளியோடு சேர்ந்து இருக்கிறப்ப உலக பொருட்களை பார்க்கும். இதுல இருந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். அந்த கண் எதை சார்ந்து இருக்கின்றதோ, இருளோடு சேர்ந்து இருக்கிறப்ப இருளையும், ஒளியோடு சேர்ந்து இருக்கிறப்ப அந்த உலக பொருட்களையும் பார்க்கக்கூடிய அந்த ஒரு திறமை அந்த கண்ணுக்கு வருகின்றது. அப்ப கண் இருளோடு சேர்ந்தா இருளு, ஒளியோடு சேர்ந்தா உலக பொருட்கள் எதை சார்ந்து இருக்கின்றதோ, இந்த கண் எதை சார்ந்து இருக்கின்றதோ அதனுடைய தன்மையை அந்த கண் பெறுவது போல இந்த ஆன்மாவானது மூல மனம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவத்தோடு சேர்ந்து இருக்கின்ற நேரத்திலே அறியாமையோடு இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் பதியாகிய இறைவனோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அறிவுடையதாக இருக்கின்றது. இதற்கு பெயர்தான் சைவ சித்தாந்தத்திலே சார்ந்ததன் வண்ணம் என்று சொல்வார்கள். எதை சார்ந்து ஒரு பொருள் இருக்கின்றதோ அதனுடைய தன்மையை ஆன்மா பெறும். ஓ அப்படியா சாமி, நீங்க சொல்றது எனக்கு மிகவும் நன்றாக புரிஞ்சிடுச்சு, நன்றாக எனக்கு இப்ப விளங்கிடுச்சு. இருந்தாலும் எனக்கு நீங்க இந்த ஆணவத்தை பற்றி ஏற்கனவே பல நேரங்களில எனக்கு உபதேசம் செஞ்சிருக்கீங்க. ஆணவத்தை பற்றி ரொம்பவும் பெரிய அளவுல விளக்கி சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் கூட அந்த ஆணவத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்கள் எனக்கு இன்னமும் இருக்கு சுவாமி. அதனால அந்த சந்தேகத்தையும் நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறேன். சரிப்பா, கேளு, என்ன சந்தேகம் கேளு. இந்த அறியாமையை உண்டு பண்றது ஆணவ மனம்னு சொல்றோம். அப்படி இந்த அறியாமையை உண்டு பண்ணக்கூடிய இந்த ஆணவ மனமானது எப்படி சுவாமி என்கிட்ட வந்துச்சு? நீங்க ஏற்கனவே என்ன சொல்லிருக்கீங்க எனக்கு? அது ஒரு சடப்பொருள், அதற்கு இயக்கம் கிடையாது. இயக்கமே இல்லாத ஒரு சடப்பொருளானது என்னை அடைந்தது எப்படி சுவாமி? எனக்கு அது புரியல. அப்படி அந்த ஆணவ மனமானது அதுவா என்ன சேராம, ஒருவேளை நான் போய் அதுகிட்ட சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமா கிடையாது.
அது எனக்கு தீங்கு விளைவிக்கிறது, எனக்கு துன்பத்தை கொடுக்கிறது. அப்படி தீங்கு விளைவிக்கிறதையும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளோட நான் போய் சேருவனா சுவாமி? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. மூணாவதா யார் இருக்கிறதா? நீங்க தான் இருக்கீங்க. பதியாகிய இறைவனாகிய நீங்க இருக்கீங்க. நீங்க நின்மனம், இயற்கையாகவே பாசத்தில் இருந்து நீங்க இருப்பவங்க. அதோட மட்டுமல்ல சுவாமி, என் மேல நீங்க எவ்வளவு கருணை வச்சிருக்கீங்க, என் மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க போய் அந்த ஆணவ பலத்தை என்னோட சேர்த்தீங்களா? நிச்சயமா சேர்க்க மாட்டீங்க. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த ஆணவ மனம் என்கிட்ட வந்தது எப்படி? இதுக்கு உரிய காரணத்தை நீங்க சொல்லணும் சுவாமி என்று சொல்றாங்க. இதுக்கு உரிய பதில் எங்க கிடைக்குதுனாக்கா, நமக்கு சிவஞான போதத்துல 4ஆம் சூத்திரத்துல 2வது அதிகரணத்துல கிடைக்குது. சிவஞான போதத்திற்கு விளக்கம் கொடுத்த மாதவ சிவஞான சுவாமிகள் என்ன சொல்றாருனாக்கா, இந்த ஆணவ மனமானது எப்ப இந்த ஆன்மா இருந்துச்சோ அப்பவே இந்த ஆணவ மனமும் இருந்துச்சு. எப்படின்னாக்கா, ஏற்கனவே நான் சொன்னது போல செம்புல களிம்பு எப்படி இருந்துச்சோ, நெல்லுல உமி எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி ஆணவ மனமானது ஆன்மாவுடன் வேறு காரணம் இன்றி, நல்ல இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், வேறு காரணம் இன்றி அதுவாகவே ஆன்மா இருந்தப்பவே இந்த ஆணவமும் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை மாதவ சிவஞான முனிவர் சொல்றார். இந்த இடத்துல மட்டும்தான் சைவ சித்தாந்தமானது சற்று எத்தனையோ கருத்துக்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்கக்கூடிய இந்த சைவ சித்தாந்தம், ஆன்மா எப்ப இருந்துச்சோ அப்பவே இந்த ஆணவ மனமும் இருந்துச்சு, வேறு எந்த விதமான காரணமும் இன்றி இருந்துச்சு அப்படின்னு இந்த சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இத மேற்கொண்டு நம்ம கேள்வி கேட்டு, யாரு இந்த ஆணவ மனத்தை கொண்டுட்டு வந்து ஆன்மாவோட சேர்த்தாங்க, அல்லது இந்த ஆணவ மனம் அதுவா வந்துச்சா, இல்ல இந்த ஆன்மாவானது இதுவா போய் ஆணவத்தோட சேர்ந்துச்சா, இப்படின்னு நம்ம கேள்விகள் கேட்க கேட்க அதற்கு உரிய பதில் இந்த இடத்துல மட்டும் கிடைக்காது. உயர் மட்டத்துல இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தவாதிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த ஒரு கருத்தை மட்டும் நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இதற்குரிய விளக்கத்தை நம்ம கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வைக்கிறப்ப அதற்குரிய பதிலை நம்மளால கொடுக்க முடியாது. அதே மாதிரிதான் இந்த ஆணவ மனமும் ஆன்மாவும் ஒரு சேர சேர்ந்ததுக்கு உரிய காரணத்தை சைவ சித்தாந்தமானது மற்ற விஷயங்கள் எல்லாம் மிக தெள்ள தெளிவாக விளக்கி சொல்வது போல இந்த விஷயத்தை விளக்க முடியவில்லை. காரணம், சிவஞான போதத்திற்கு தெளிவுரை கொடுத்த மாதவ சிவஞான சுவாமிகளே ஒரே ஒரு வார்த்தையிலே வேறு காரணம் இன்றி இந்த ஆணவ மனமானது
ஆரம்பத்திலேயே இந்த ஆன்மாவோடு இருந்துச்சுன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. நம்மளும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு தான் இந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ள போக முடியுமே தவிர, அதுல நாங்க நீ நம்மளோ இல்ல வேற நீங்க உங்களுக்கு சந்தேகங்களோ எதுவும் இருக்க திரும்ப திரும்ப திரும்பி கேள்வி கேட்டாக்கா அதற்குரிய பதிலை கொடுக்கறதற்குரிய வாய்ப்பு இல்லை. இந்த ஒன்னே ஒன்ன மட்டும் சைவ சித்தாந்தம் யாரெல்லாம் கத்துக்கிறீங்களோ அவங்க அதை அப்படியே ஏத்துக்கணும். ஆமா, இந்த ஆணவ மனமானது ஆணவத்தோட ஆரம்பத்திலேயே இருந்துச்சு அப்படின்னு ஏத்துக்கணும். அவ்வளவுதான். சரி, இந்த ஆணவ மனத்தினை ஆன்மா எப்படி தெரிஞ்சுக்கிச்சு? அடுத்த ஒரு கேள்வி நம்ம அதை கேட்கிறோம். இந்த ஆணவ மனம் நம்மோட இந்த ஆன்மாவோட இருக்கு அப்படிங்கிறத ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற இந்த உயிரானது எப்படி தெரிஞ்சுக்கிட்டுச்சு அப்படின்னு கேட்கிறப்ப அதற்கும் அவர் மாதவ சிவஞான முனிவர் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, வேறு காரணமின்றி இருந்த இந்த ஆணவ மனத்தை ஆன்மாவானது கருவி கரணங்களை கொண்டு உணர்ந்தது. கருவி கரணங்கள்னா என்ன? நமக்கு இருக்கக்கூடிய கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், நமக்கு தெரியாம உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் 4. இவற்றின் மூலமாக இந்த ஆணவ மனம் என்ற ஒன்றானது ஆன்மாவோடையே இருந்துச்சு அப்படிங்கிறத ஆன்மா உணருது. தனியாக அதற்கு கருவி கரணங்கள் இல்லை என்றால் அதால உணர முடியாது. ஆன்மா ஆணவத்தினுடைய அந்த அறிவற்ற சூழ்நிலையை உண்டாக்கி ஆன்மாவை அதனுள்ளே வைத்து அந்த கேவல நிலையிலேயே இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆன்மா ஆணவத்தை உணராது. அதே சமயத்திலே இறைவனால் மாயையிலிருந்து நமக்கு உடம்பை உண்டாக்கி அதிலே கருவி கரணங்களை எல்லாம் பூட்டி அதன் மூலமாக இந்த ஆணவ மனம் என்று ஒன்று இருக்கின்றது என்பதை உணர வைக்கும். இதற்காகத்தான் நமக்கு கருவி கரணங்கள் தேவைப்படுகின்றது. மனம்ங்கிறது ஆணவம், கண்மம், மாயை 3 சொல்றோம். அப்ப இந்த ஆணவம், கண்மம், மாயைங்கிறதுல ஆணவத்தை மூல மனம்னு சொல்றோம். இந்த கண்மம், மாயை, ஆணவ மனமானது ஆரம்பத்திலேயே ஆன்மாவோட இருந்துச்சு. சரி, இந்த கண்மம் மாயை எங்க இருந்துச்சு? இந்த கண்மம் மாயை எங்க? இப்ப இதுல சைவ சித்தாந்த மாணவர்களோ இல்ல விவரம் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தாலோ கையை உயர்த்தி இந்த கண்மம் மாயை எங்கு இருந்துச்சுங்கிறத தெரிஞ்சவங்க கையை உயர்த்துங்க. சரவணன் ஐயா அவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, நீங்க சொல்லலாம். ஆணவ மனம்ங்கிறது செம்பிலே களிம்பு போல ஆரம்பத்திலேயே ஆன்மாவோட இருந்துச்சு. மனங்கள் என்று பாசம் என்று சொல்லுகிற போன்று 3: ஆணவம், கண்மம், மாயை. இந்த மாயை, கண்மம் இந்த இரண்டும் எங்க இருந்துச்சு? யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கையை உயர்த்துங்க. சரவணன் ஐயா, கையை உயர்த்துறவங்களுக்கு நீங்க அதை சொல்லுங்க. யாரும் கை உயர்த்தல. யாரும் கையை உயர்த்தல. சரி, கடைசியா கேட்டுக்கோ. இல்ல, இதுக்கு பதில் நம்ம சொல்ல போறோம். யாரும் கையை உயர்த்தல. ஆமாங்கய்யா. ஓகே, ரைட்.
இந்த கர்மம் மாயைங்கிறது எங்க இருந்துச்சு, யாருகிட்ட இருந்துச்சு? இறைவனாகிய பதியிடம் இருந்தது. சித்தாந்த மாணவர்கள் நன்றாக இதை குறித்துக் கொள்ள வேண்டும். ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றும் மலங்கள் என்று சொல்கின்றோம். இதிலே மூல மலம், சகச மலம் என்று சொல்லப்படுகின்றதுதான் ஆணவம். அதே சமயத்திலே இந்த கண்மமும் மாயையும் எங்கு இருந்தது, யாரிடம் இருந்தது என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீர்களேயானால் அந்த கேள்விக்கு உரிய பதில் பதியாகிய இறைவனிடம் இருந்தது. இதற்கு விளக்கத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். அந்த மாயையில் இருந்துதான், மாயை மூன்று வகைப்படும் என்பது இப்பொழுது உங்களுக்கு சைவ சித்தாந்த மாணவர்களுக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, இந்த மூன்று மாயை. சுத்த மாயையில் இருந்து வருவது அசுத்த மாயை. அசுத்த மாயைக்கும் பிரகிருதி மாயைக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் பிரகிருதி மாயை என்பது அசுத்த மாயையிலிருந்து வருகின்றது. இந்த மூன்று மாயை இறைவனிடம் இருந்தது. அதே போல கண்மம், கண்மமும் இறைவனிடம்தான் இருந்தது. இந்த கண்மமும் மாயையும் இறைவனுடைய உடைமை பொருளாக இருந்தது. உடைமை பொருள் என்றால் அந்த பொருளால் வரக்கூடிய எந்த விதமான ஒரு தீங்குகளும், எந்த விதமான ஒரு தேவையற்ற விளைவுகளும் இறைவனை பாதிக்காது. எப்படி என்றால், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஒரு பாம்பு இருக்கு, நாகப்பாம்பு, மிக கொடிய விஷத்தை கொடுத்த கருநாக பாம்பு. அந்த கருநாக பாம்பின் இடத்துல மிக கொடிய விஷம் இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட அந்த விஷமானது அந்த பாம்பை பாதிக்குமா? அந்த பாம்பை கொல்லுமா? பாம்பு கிட்ட தானே இருக்குது. பாம்புக்கு அதனால எந்த பாதிப்பும் உண்டா? நிச்சயமாக கிடையாது. அதே போலத்தான் இந்த கண்மமும் மாயையும் இறைவனிடம் இருந்தாலும் அது இறைவனுடைய உடைமை பொருளாக இருக்கின்ற காரணத்தினால் மாயையினுடைய அந்த துன்பங்களும் கண்மத்தினுடைய அந்த துன்பங்களும் இறைவனை பாதிக்காது. இதை நம்ம அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த கண்மத்திலிருந்து ஆன்மாவுக்கு மாயையிலிருந்து கொடுக்கப்படுகின்ற உடம்பு, அந்த உடம்புக்கு பூட்டப்படுகின்ற கருவி கரணங்களை எல்லாம் கொடுத்து அந்த ஆன்மாவிற்கு ஏற்றவாறு கர்ம வினைகளையும் இறைவன் கொடுக்கின்றான். அதற்கு உரிய பலன்களையும் அந்த ஆன்மாவானது அனுபவிக்க வேண்டுவதற்காக வேண்டி அதையும் கொடுக்கின்றான். இப்படி ஆன்மாவிடம் இருப்பது சகச மனம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவ மனம். அதே சமயத்திலே கண்மம், மாயை, இது இரண்டும் இறைவனிடத்திலே இருந்து, இறைவனிடத்தில் இருந்து அந்த ஆன்மாவிற்கு ஒரு உடம்பை படைக்கின்ற பொழுது கருவி கரணங்களை படைத்து, அந்த கண்மத்தையும் இறைவன் படைத்து தன்னுடைய அந்த ஆன்மாவிற்கு அறிவை விளங்க செய்வதற்காக வேண்டி முதல் படியை இறைவன் செய்கின்றான். முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். இந்த ஆன்மாவானது ஆணவத்திலே மூழ்கி அறிவற்றதாக இருக்கின்றது. அதற்கு அறிவை கொடுக்க வேண்டும், அதற்கு சிந்தித்தலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான்
கண்மமும் மாயையும் இறைவன் மூலமாக நமக்கு ஊட்டப்படுகின்றது. இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கிறப்ப அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது இந்த ஆன்மா ஒரு ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். ஒரு விறகு கட்டு இருக்கு. அந்த விறகு கட்ட நடுப்பற மிகப்பெரிய கயிற்றுனால போட்டு இறுக்கி கட்டி இருக்கீங்க. அந்த கயிறு தான் ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற சகசம்பளம். இந்த இறுக்கி கட்டப்பட்ட அந்த கயிற்றை உள்ளே இருக்கக்கூடிய விறகை உருகாமல், அந்த முடிச்ச கொஞ்சம் தளர்த்தாமல், அந்த கட்டை கொஞ்சம் தளர்த்தணும் அப்படின்னாக்கா, ஒரு பழைய சினிமா ஒண்ணு NS கிருஷ்ணன் நடித்த ஒரு படத்தை நான் பார்த்திருக்கேன். இறுக்கமா கட்டியிருப்பாங்க நடுப்புற ஒரு விறகு கட்டு. அத அவர் ஒரு போட்டியில என்ன செய்வார்னாக்கா, விறகையும் உருவக்கூடாது, கட்டப்பட்ட அந்த கயிற்றை லூஸ் பண்ணக்கூடாது, தளர்த்தக்கூடாது. அப்படி செய்யாம வேறு என்ன வேணாலும் நீங்க செஞ்சு நடுப்புற கட்டப்பட்ட அந்த கயிறினுடைய இருக்கும் தன்மையை கொஞ்சம் தளர்த்த வேணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாக்குறப்ப NS கிருஷ்ணன், அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் அல்ல சரியா, என்ன செய்வார்னாக்கா, மேற்கொண்டு 2 கயிறை கொண்டு வர சொல்லுவார். 2 கயிறை கொண்டுட்டு அந்த விறகு கட்டினுடைய இந்த முனையில ஒரு இறுக்கமான ஒரு கட்டும், அந்த முனையில ஒரு இறுக்கமான கட்டும் போடுறப்ப 2 இறுக்கமான கட்டு 2 முனைகளிலேயும் 2 பக்கத்திலையும் வரைகின்ற பொழுது நடுவிலே கட்டப்பட்ட அந்த இறுக்கமானது சற்று தளரும். இதை போலத்தான் இறைவன் இந்த ஆன்மாவை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அறிவற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆணவ மனத்திற்கு கண்மம் மாயை என்ற மேற்கொண்டு 2 கட்டுக்களை போட்டு ஆணவ மனத்தை, அதனுடைய வலிவினை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தி அந்த ஆன்மாவை ஆணவ மனத்திலிருந்து விடுதலை செய்து இறைவனிடத்திலே கொண்டு போவதற்குரிய வழிமுறைகள் தான் இந்த கண்மம் மாயை என்ற 2 மலங்கள். இந்த 2 மலங்களும் அனாதி என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அனாதிதான். எப்பொழுது அந்த ஆன்மா என்ற ஒரு பொருள் இருந்ததோ, எப்பொழுது அந்த ஆணவம் என்ற ஒன்று இருந்ததோ, அப்பொழுதே இந்த கண்மம் மாயை 2ம் இறைவனிடத்திலே இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சற்று உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் இறைவனுடைய 8 குணங்களிலே ஒன்றான இயற்கையிலேயே பாசத்திலிருந்து அவன் நீங்கி இருப்பவன் என்று ஒரு குணம் இருக்கின்றதே, இறைவனுடைய 8 குணங்களில் ஒன்றாயிற்றே. அப்படிங்கிறப்ப இந்த கண்மமும் மாயையும் இறைவனிடத்திலே எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல இருந்துச்சுனாக்கா, அந்த ஆணவம் ஆன்மா கிட்ட இருக்கு, கண்மம் மாயை இறைவன் கிட்ட இருக்கு. அந்த கண்மத்தாலேயோ அந்த மாயையினாலேயோ இறைவனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏனென்றால் அது 2ம் இறைவனுடைய உடைமை பொருளாக சொல்லப்படுகின்றது. இதற்கு மேல இதனுடைய உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் நீங்க பொறுமையா உட்கார்ந்து அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய பட்சத்திலே உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக உணர வரும்.
இந்த ஆன்மாவானது கருவி கரணங்களை கொண்டுத்தான் தன்னோட இந்த ஆணவ மனம் இருந்துச்சு அப்படிங்கிறத உணருது. எப்படி உணருது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்களோட ஆணவம் இருக்குங்கிறத ஆன்மாவுக்கு முதலில் தெரியாது. ஆனா அந்த ஆணவம் இருக்குங்கிறத நீங்க எப்படி உணர்வீங்கனாக்கா, இறைவன் மாயையிலிருந்து கொடுத்த அந்த கருவி கரணங்கள் மூலமாக உணர்வீர்கள். உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஹோட்டல்ல ஒரு முதலாளி, ஒரு தொழிலாளி, அவர்கிட்ட கீழே வேலை செய்யறவன் 2 பேர். அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறான். கீழே வேலை செய்யறவன் தப்பு பண்ணிடுறான். முதலாளி, ஏய், நீ எப்ப பார்த்தாலும் நீ இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறிய, நான் சொன்னதை செய்ய மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டு இருக்க, நான் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ பாட்டு செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு கோபப்படுறாரு பாத்தீங்களா? கையை ஆட்டி பேசுறாரு பாத்தீங்களா? கண்ணால முறைச்சு பாக்குறாரு பாத்தீங்களா? இதெல்லாம் கருவி கரணங்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் மூலமாக அந்த கோபமானது அவரிடம் இருந்து வெளிப்படுகின்றது. சிலர் ஒரு சில நேரத்துல கோபம் அதிகமா வருகின்ற பொழுது முகமெல்லாம் சிவந்து போய் நிற்கும். அப்படியே ரத்த ஓட்டம் அதிகமாயிடும். நிறம், உடம்பினுடைய நிறமானது மாறும். இது இந்த மெய் என்று சொல்லப்படுகின்ற உடம்பின் தோல், அதனுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்த மாதிரி நடந்துகிட்டு வருதுன்னு வச்சுக்கீங்க. அடிக்கடி கோபப்படுறது ஆணவத்தால இந்த செயல்ல என்ன அணில வேற யாராச்சும் செஞ்சிருக்க முடியுமா? நானும் இந்த கம்பெனியோட ஓனரு, வேற ஒருத்தங்க இந்த கம்பெனியை இந்த அளவுக்கு நடத்த முடியுமா? நான் இந்த பேங்கினுடைய மேனேஜரு, இவ்வளவு சாதனைகளை நான் செஞ்சிருக்கிறேன், வேற யாராவது செஞ்சிருக்க முடியுமா என்ன தவிர? இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா, வாய் மூலமா பேசுறோம் இல்லையா, இது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. இப்ப பெரியவங்க வருகின்ற பொழுது கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சரியானதொரு மரியாதையை கொடுக்காம நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா, அது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் எப்ப உங்களுக்கு ஆணவத்தினுடைய வெளிப்பாடுன்னு தெரியும்? எடுத்த உடனே தெரியுமா? நிச்சயமா தெரியாது. இப்படியே நீங்க செய்ய 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 ஒரு காலகட்டத்துல நீங்க என்ன செய்வீங்க? ஒரு இரவு நேரத்துல படுத்திருக்கீங்க. அப்ப உங்களுடைய மனசு, உள் மனசு, காலையில நம்ம இந்த மாதிரி ரொம்ப கோபமா பேசிட்டோமே, அப்படி நம்ம செஞ்சிருக்க கூடாதோ, ஏன் நம்ம இப்படி கோபமா பேசணும், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஆன்மாவானது ஆணவ மனத்தை அந்த கருவி கரணங்கள் மூலமாக உணர ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதற்கு முன்பு வரையும் ஆணவ மனம்னு ஒண்ணு நம்மளோட உயிரோட ஆன்மாவோட இருந்துச்சுங்கிறது அதுக்கு தெரியாது. ஏன்னா அதனுடைய பிடியில அகப்பட்டு அறியாமையில மூழ்கி கிடந்தது அந்த உயிர், ஆன்மா. இறைவன் மாயையில் இருந்து கருவி கரணங்களை பூட்டி அதற்கு உரிய செயல்களை எல்லாம் செய்து அந்த அடுத்தவருக்கு மேல் நாம கோபப்படுகின்ற பொழுதும், அடுத்தவர்களை மட்டப்படுத்தி சொல்கின்ற பொழுதும், அடுத்தவர்களுக்கு உரிய மரியாதையை செய்யாமல் இருக்கின்ற பொழுதும் அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்றது.
அப்படி வருகின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் அது எப்ப அந்த காலகட்டத்துக்கு எப்ப வருங்கிறது தெரியாது. அந்த காலகட்டத்துல ஆன்மாவானது ஒரு ஒரு சில நேரத்துல ஃபர்ஸ்ட் உணரும், அப்புறம் போடா என்னடா கிடக்கு அப்படின்னு நினைக்கும், அப்புறம் திரும்ப உணரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இந்த செயல்கள் நடந்து நம்மோட ஆணவம்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விலகுவதற்கான முயற்சிகளை அது ஏற்படுத்தும், முயற்சி செய்யும். இந்த வகையில தான் ஆன்மாவானது தன்னோட ஆணவ மனம் இருக்குங்கிறத தானாகவே அறிய முடியாம இறைவன் கொடுக்கக்கூடிய மாயையிலிருந்து உண்டாக்கக்கூடிய கருவி கரணங்கள் மூலமாக உணரத் தொடங்கும். இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த கருவி கரணங்கள் எதற்காக வேண்டி மாயையிலிருந்து இறைவன் கொடுத்தான் என்பது தெரிய வந்திருக்கும். இந்த கருவி கரணங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அந்த ஆன்மாவினுடைய அறிவானது சற்று விளங்க ஆரம்பிக்கும். இப்ப நம்முடைய அறிவினுடைய வகைகளை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். நமக்கு 3 வகையான அறிவு இருக்கிறது. ஒன்று பசு ஞானம், பாச ஞானம், பதி ஞானம். இந்த 3 ஞானம் என்றால் அறிவு, அறிவினுடைய உச்சத்தை தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். இதுல பாச ஞானம்னா என்ன அப்படின்னு பாக்குறப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, படித்ததுனால கிடைக்கக்கூடிய நமக்கு அறிவு, உலக அனுபவங்களால கிடைக்கக்கூடிய அறிவு. படிக்கிறதுனா என்னன்னாக்கா கண் மூலமா இறைவன் கொடுத்த அந்த கருவி, இறைவன் கொடுத்த அந்த மனம், இறைவன் கொடுத்த அந்த சித்தம், புத்தி, இது மூலமா சிந்தித்து சிந்தித்து உன்னை படிப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் திருவாசகத்தை பார்க்காமலேயே முழுசும் பாடுவாங்க. அவர்களுக்கு அந்த அறிவு இருக்கும். ஒரு சிலர் பார்த்து போடுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா சயின்ஸ்ல ரொம்ப பெரிய அளவுல இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க. ஒரு சிலர் கம்ப்யூட்டர் நாலேஜ்ல மிகப்பெரிய புத்திசாலியா இருப்பாங்க. இப்படி கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவு எங்கிருந்து கிடைக்குது? இறைவன் கொடுத்த கருவி கரணங்கள் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்குது. அதே போல உலக அனுபவங்கள், அனுபவங்கிறது எது கிடைக்குது? சித்தர், அதுதான் அனுபவம். அந்த அனுபவத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இப்படி கல்வியினால் கிடைக்கக்கூடிய அறிவு, உலக அனுபவத்தினால் கிடைக்கக்கூடிய இந்த அறிவு, இதைத்தான் நாம பாச ஞானம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லு. அடுத்தது பசு ஞானம். பசுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், உயிர், ஆன்மா. இந்த பசு ஞானம்ங்கிறது என்னன்னாக்கா மாய கருவிகள் மூலமாக இந்த அறிவு கிடைச்ச பிறகு ஆன்மா நினைக்குமோ, நம்ம இதுவரைக்கும் இந்த கண்ணு, மூக்கு, வாயு, காது இதெல்லாம் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது கிடையாது. கண்ணு வேற, மூக்கு வேற, வாயு வேற, கை வேற. இவற்றுக்கெல்லாம் மேலாக நான் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆன்மா, உயிர் வேற அப்படிங்கிறத ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா திருவருளுடைய, இறைவனுடைய அருள் காரணமாக உணர ஆரம்பிக்கும். அப்படி உணர்றப்ப நான் இந்த உலகம் கிடையாது, இந்த கருவி கரணங்களும் கிடையாது, அதற்கும் மேலாகப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சு அந்த ஆன்மாவானது தன்னை ஒரு மிகப்பெரிய இறைவன் எப்படி வியாபகமாக இருக்கின்றானோ அதே போல தன்னையும் நினைத்து கொண்டு தான் இறைவனாகவே அல்லது அந்த பிரம்மமாகவே
நினைத்து மயங்கி நிற்கும். இந்த அறிவுக்கு பேருதான் பசு ஞானம்னு சொல்றோம். அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடியது பதிஞானம். இந்த பதிஞானம் என்ன என்பது அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியாது. அருளாளர் பெருமக்கள் சொன்னதை வச்சு நம்ம சொல்லலாம். பதிஞானத்தை உணர முடியாது. இறைவனே உணர்த்தினால்தான் அது முடியும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சிவபுராணத்துல மிக அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவனையே நாம் வணங்க முடியும், அவனிடத்திலே செல்ல முடியும் அப்படிங்கிறத சிவபுராணத்துல சொல்லுவாங்க. மேலும் அப்பர் சுவாமிகள் கட்சி பதிகத்துல சொல்றப்ப, மைபடிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வாசடையான் எண்ணின் அல்லான் ஒப்புடையான் அல்லன் ஓர் ஊரன் அல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊமை இல்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணின் அல்லா அப்படின்னு சொல்லுவார். இது அவன் அருளே கண்ணாக காணின் அல்லா. அவனை பார்க்கணும், அவனுடைய திருவுருளை உணரணும் அப்படின்னாக்கா அவனுடைய அருள் கிடைத்தால் மட்டுமே அது நடக்கும். இதுதான் பதிஞானம்னு சொல்றாங்க. இந்த பதிஞானம், பசு ஞானம், பாச ஞானம், இந்த மூன்றும் கருவி கரணங்களால் கிடைக்கக்கூடியது 2 ஞானங்கள். முதலிலே சொல்லப்பட்ட பாச ஞானமும் பசு ஞானமும், இது 2ம் கிடைச்சிச்சுனாக்கா பதியாகிய இறைவன் அவனே நம்மளை கைய பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போய் அந்த பதிஞானம்னா என்னங்கிறத நமக்கு உணர்த்துவான். பாச ஞானத்தினுடைய உச்சம் பசு ஞானம். அதை விடணும். எவ்வளவு நீங்க கல்வி கற்றாலும், எவ்வளவு உலக அனுபவங்கள் இருந்தாலும், அதையெல்லாம் விட்டுட்டு வந்தீங்கன்னாதான், ஆஹா, இந்த உலகங்கிறது வேற, ஆன்மாவாகிய நாம் வேற, இதுக்கெல்லாம் மேலாக நாம் இருக்கின்றோம், நம்ம பரபிரமமா போல இருக்குதே அப்படின்னு மயங்கி நிற்கிறப்ப பதியாக இறைவன் நம்ம அழைச்சிட்டு போம். ஏன் சார் நம்ம கற்ற கல்வியெல்லாம் விடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆமா, விட்டுத்தான் ஆகணும். அப்படி விட்டால் மட்டும்தான் இறைவன் கிட்ட போக முடியும். அப்படி விடணும்னு நான் சொல்லல, மாணிக்க வாசகர் சொல்றார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். கற்றவர்களுடைய தயவு எனக்கு வேண்டாம், கற்றது போதும், எனக்கு உன்னுடைய திருவடிதான் எனக்கு வேணும், நான் கற்ற கல்வி எனக்கு வேண்டாம் அப்படின்னு இதை சொல்றார். இன்னொரு இடத்துல போற்றி திருவகவல்ல தான் பிறப்பெடுத்து எதெல்லாம் நான் பிழைச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரப்ப ஒரு வார்த்தை ஒரு இடத்துல போடுறாரு, கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். கரையே இல்லாத கடல், கடலுக்கு கரை கிடையாது. அதே மாதிரி கல்விக்கும் கரை கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு கடலில் இருந்து தப்பித்து, கல்வி என்ற அந்த பெரும் கடலில் இருந்து தப்பித்து உன்னுடைய திருவடிக்கு நான் வர வேண்டும், எனக்கு அந்த கல்வி வேண்டாம் அப்படின்னு போற்றி திருவகவல்ல மணிவாசக பெருந்தகை சொல்றார். இப்படி இந்த 3 அறிவும், 2 அறிவு, கடைசியில பதி ஞானம், பதி அறிவு. இந்த 2ம் கிடைத்த பிறகு பதி ஞானமானது
இறைவனாகவே நமக்கு கொடுப்பது பதிஞானம். இந்த 3 வகை அறிவுகளைத்தான், ஞானத்தை தான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இதிலே பசு ஞானத்திற்கும் பாச ஞானத்திற்கும் காரணமாக இருப்பது இந்த கருவி கரணங்கள். எப்படி நமக்கு அறிவு கிடைத்தது என்பது உங்களுக்கு ஓரளவிற்கு இப்பொழுது விளங்கி இருக்கும். நமக்கு கருவி கரணங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக அறிவு நமக்கு கிடைக்காது. அந்த அறிவு எதற்காக வேண்டி நமக்கு? ஆணவ மலத்தினுடைய பிடியினை தளர்த்தி அதிலிருந்து விடுதலை அடைவதற்காக வேண்டி நமக்கு இறைவன் நம் மேல் காட்டிய கருணை. அதுதான் இந்த கருவி கரணங்கள். இப்பொழுது இது நாள் வரைக்கும் நீங்க இந்த நம்ம கிட்ட உடம்புல இருக்கக்கூடிய இந்த கருவிகள், கை, கால், வாய், மூக்கு, கண்ணு, இதெல்லாம் இருக்குங்கிறத நீங்க தெரியாம இருந்திருப்பீங்க. இப்ப எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பதமுத்தி நம்ம அடையணும்னாக்கா மனித பிறப்பிலிருந்து செல்வது மிகவும் எளிது. பல எத்தனையோ பிறப்புகள் இருக்குது. உதாரணத்திற்கு இப்ப யானை, சிலந்தி, எலி போன்றவை எல்லாம் பதமுத்திக்கு சென்றிருக்கின்றது நேரடியாக, மனித பிறப்பு இல்லாமல். இதிலே யானையை தவிர சிலந்தி கோச்செங்க சோழனாக பிறப்பெடுத்து அதற்கு பிறகுதான் பதமுத்தியை சென்றடைந்தது. எலி என்பது முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறப்பெடுத்து அதற்கு பிறகுதான் பதமுத்தியை சென்றடைந்தது. நாம் பதமுத்தி, யானை வேண்டுமானால் நேரடியாக பதமுத்தி அடைந்திருக்கலாம். அதே போல உமாபதி சிவாச்சாரியார் முள்ளி செடிக்கு தீட்சை கொடுத்து நேரடியாக பதமுத்தியை அடைய செய்தார். இப்படி ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருந்தாலும் கூட பதமுத்திக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் மனித பிறவி மிக மிகவும் முக்கியமானது. அதனால்தான் அவை பாட்டி ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்று சொல்லியிருப்பார்கள். மனித பிறவி ஒருவருக்கு கிடைத்த பிறகுதான் நாம் பதமுத்தியை சென்று அடைகின்றோம். ஒரு சில விதிவிலக்கு இருந்தாலும் கூட 95% மனித பிறவி எடுத்தவர்களுக்குத்தான் நமக்கு பதமுத்தி கிடைக்கின்றது என்பதை நாயன்மார்களுடைய வரலாறுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர்கள் எல்லாம் இறைவன் கொடுத்த அந்த ஞானேந்திரியங்களையும் கண்மேந்திரியங்களையும் அந்த கரணங்களையும் சரியான முறையிலே பயன்படுத்திய காரணத்தில் ஆகவே இந்த மனித பிறவு என்பது ஒரு சாதாரணமாக நாம் நினைக்காமல் இறைவன் கொடுத்த இந்த கருவி கரணங்களை கொண்டு நம்முடைய அறிவை வளர்த்து கொண்டு ஒரு காலகட்டத்தில் அந்த அறிவை விட்டு விலகி இறைவனை சரணடைந்து பதமுத்தியை நாம் அடையலாம். இந்த கருவி கரணங்கள் எதற்கு என்பதை நான் இப்பொழுது சொல்லிவிட்டேன். அடுத்தது ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், அந்த கரணங்கள், புறக்கருவிகள், அகக்கருவிகள். புறக்கருவிகள் என்பது கண்மேந்திரியமும் ஞானேந்திரியமும் வரும். அகக்கருவி என்பது அந்த கரணமும் வரும். ஞானேந்திரியங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, மெய், இந்த 5ம் பார்க்கும், கேட்கும் ஆற்றல், பார்க்கும் ஆற்றல், நுகரும் ஆற்றல், சுவைக்கும் ஆற்றல், உணரும் ஆற்றல், இந்த 5ஐயும் நாம் ஞானேந்திரியம் என்று சொல்கின்றோம். அதே போல கண்மேந்திரியம் என்பது என்னவென்றால் உடலிலே இருக்கக்கூடிய செயல்களை புரிவது. கை, கால், வாய், எருவாய், கருவாய், இந்த 5ம் கண்மேந்திரியங்கள்.
இது உங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் சொல்ல போறது சற்று முக்கியமான விஷயம். அந்த கரணங்கள், இதுதான் அகக்கருவி. இந்த அகக்கருவியில சித்தம், மனம், அகங்காரம், புத்தி, இந்த 4 இருக்கு. சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு அடிப்படை என்னவென்றால், இந்த 4 ரொம்ப 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 அதுல முக்கியமான பங்கு வகிக்குது. இப்ப இந்த சித்தம்ங்கிறத பத்தி சொல்லணுமே. சித்தம்ங்கிறது நமக்கு உடம்புல ஒருத்தரை பார்த்தனாக்கா ஒரு ரோட்ல பைத்தியம்லாம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு சித்தம் சரியான முறையில இல்லாத காரணத்தினாலதான் அங்க அப்படியே தலையை சொரிஞ்சுக்கிட்டு இப்படியே செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த சித்தமானது சரியான முறையிலே செயல்படவில்லை. சித்தம்ங்கிறது என்னங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலமா சொல்றேன். ஒரு பொருளை பார்த்த உடனேயே அந்த சித்தமானது சுய அனுபவம் காரணமாகவும், அப்படி இல்லை என்றால் சொல் அனுபவம் காரணமாகவும் உலக பொருளை இது இன்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். உதாரணத்துக்கு ஒரு நெருப்ப போய் நம்ம தொடுறப்ப அது சுடுது. அப்படி சுட்ட பிறகு நம்ம சுய அனுபவமா இது நெருப்பு, இது நம்மள சுடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும். நம்ம குழந்தையா இருக்கிறப்ப நம்முடைய தாய் தந்தையர்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அதுகிட்ட போகாத, காரு பைக் எல்லாம் ரோட்ல ரொம்ப போயிட்டு இருக்குது, குறுக்க போக கூடாது, குறுக்க போனா அது உன் மேல மோதிடும், ஒரு கட்டடத்தினுடைய விளிம்பின் ஓரத்துல நிக்க கூடாது, அப்படி நின்னாக்கா நீ கீழே விழுந்துடுவ, இப்படின்னு சொல்லக்கூடிய சொல் அனுபவம். இதுதான் சித்தம். மனம்ங்கிறது என்னன்னாக்கா, இந்த சித்தம் என்ன சொல்லுதோ அதை பற்றி இது என்ன ஏது அப்படிங்கறத உணரும். அதற்கு அடுத்த மாதிரி இருக்கக்கூடிய அகங்காரம்ங்கிறது, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த புத்திங்கிறது நமக்கு அறிவுரைகளை சொல்லும். இந்த மாதிரி இப்படி சொன்னாக்க உங்களுக்கு புரியாது. ஒரே ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒரு தட்டுல ஒரு லட்டு இருக்கு. தீபாவளிக்கு நம்ம லட்டு ஸ்வீட்லாம் செஞ்சு இருப்போம். ஒரு லட்டு ஒரு தட்டுல இருக்கு. நம்ம இப்படி பாக்குறோம். பார்த்த உடனே நம்ம சித்தம் என்ன சொல்லும், இது மஞ்சள் கலர்ல இருக்கு, உருண்டையா இருக்கு, இது லட்டு அப்படின்னு நம்ம சித்தம் முதல்ல நமக்கு புரிஞ்சுக்கும். புரிஞ்ச பிறகு மனசு என்ன சொல்லும், இது ரொம்ப இனிப்பா இருக்கும். மனசு கண் மூலமா அந்த லட்டை பற்றி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்னு மனசு அதை பற்றி ஆன்மாவுக்கு இந்த மெசேஜ பாஸ் பண்ணும். ஆன்மாவிற்கு இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுக்கு 2க்கும் சேர்ந்து ஆன்மாவிற்கும் கருவி கரணங்களுக்கும் தொடர்பாய் இருக்கக்கூடியதுதான் இந்த மனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கரணம். இந்த லட்டு ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லும். உடனே அகங்காரம் என்ன செய்யும், இதை நான் உடனே சாப்பிட்டு தீரணுமே, இந்த லட்டு எனக்கு வேணும், இதை நான் உடனே சாப்பிடணும் அப்படின்னு இந்த அகங்காரம் சொல்லும். அதற்கு பிறகு புத்தி என்ன சொல்லும்னாக்கா, உனக்கு சுகர் ஏற்கனவே 300க்கு மேல இருக்குது, நீ சாப்பிட்டனாக்கா உனக்கு உடம்புக்கு இது ஒத்துக்காது, அப்புறம் உனக்கு மயக்கம் வரும், படபடப்பு வரும், அதனால நீ சாப்பிடாத அப்படின்னு அந்த புத்தி சொல்லும். ஆனா நாம கேட்க மாட்டோம். இந்த இடத்துல தாங்க
ஆணவம்ங்கிறது அந்த மூல மனமானது வேலை செய்யும். என்ன செய்யும்னாக்கா, புத்தி சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை நீங்க இந்த சைவ சித்தாந்தம் படிக்கிறப்ப அறிவை மறைக்கும், ஆணவ மனம் அறிவை மறைக்கும், ஆணவ மனம் அறிவை மறைக்கும்னு சொல்றாங்கல்ல. அது எப்படி மறைக்கும், எங்க மறைக்குங்கிறதா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். புத்தி உங்களுக்கு சொல்லும். மாயையிலிருந்து படைக்கப்பட்ட, இறைவனால் படைக்கப்பட்ட அந்த கரணங்களில் ஒன்றான புத்தி உங்களுக்கு சொல்லும், இதை சாப்பிட வேண்டாம், உங்களுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு புத்தி சொல்லும். அந்த இடத்துலதான் ஆணவ மனம் உங்களுடைய அறிவை மறைச்சு, நீ சாப்பிடு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி உங்களை சாப்பிட வைக்கும். இதே மாதிரி வாழ்க்கையில பலவிதமான தவறுகளை உங்களை செய்ய வைக்கும். இப்படி தவறுகளை செய்து 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனசானது, ஆஹா, இந்த புத்தி சொல்றத கேட்காம நம்ம வேற ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறோமே, நம்ம தவறு செய்யறோமே அப்படின்னு ஆன்மாவுக்கு எடுத்து சொல்லும். அப்ப அந்த ஆன்மா என்ன நினைக்கும், ஆஹா, இந்த மனசு சொல்றது சரிதானே, ஏதோ ஒண்ணு நம்மள நல்ல செயல் செய்யாம ஒண்ணு தடுக்குதே அப்படின்ட்டு, அப்பனா இந்த நல்ல செயலை செய்ய விடாம தடுக்கிறது தான் அந்த ஆணவம் அப்படிங்கிறத இந்த கருவி கரணங்கள் மூலமாக ஆன்மா உணரும். இந்த ஆணவ மனத்தை ஆன்மா இப்படித்தான் உணரும். இன்னும் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஒரு செயல்ல மனசு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த செயலானது ஒரு கருவியின் மூலமாக மனதிற்கு கொண்டு மனதிலிருந்து ஆன்மாவிற்கு அது கொண்டு செல்லப்படும். அப்படி கருவி ஒரு பொருள் மேல இருக்கும், ஆனா மனசு அந்த பொருள் மேல இல்லைன்னாக்கா அந்த விஷயமானது ஆன்மாவிற்கு கொண்டு செல்லப்பட மாட்டாது. இது என்னங்கிறது இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு உதாரணத்து மூலமா சொல்றேன். ரோட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். அப்ப நடந்து போயிட்டு இருக்கிறப்ப முதல் நாள் வீட்டுல நமக்கும் நம்மளுடைய வீட்டுல உள்ள மற்ற ஒருத்தவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. கோபமா நான் பேசிட்டேன். அத பத்தி நினைச்சுக்கிட்டு நான் கோபமா பேசிட்டேனே, அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதோ, அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாதோ, நான் இப்படி ஏன் கோபமா நடந்துகிட்டேன் அப்படின்னு நினைச்சு என் மனசு அந்த நிகழ்ச்சியே நினைச்சுக்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது சந்திச்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த நிகழ்ச்சி அப்படியே போர்வையா நீங்க நினைச்சுக்கிட்டு வாங்க. அப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப எதிர்த்தார் மாதிரி நம்மளுடைய நெருங்கிய ஒரு நண்பர் வருவார். கண் அவரை பார்க்கும். அவர் என்ன செய்வாரு, நம்மளை பார்த்துட்டு நான் வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. இத கண்ணு நல்லா பார்க்கும். அவரு கையை தூக்குறத பார்க்கும், அவரு வர்றத பார்க்கும், நம்ம அந்த வணக்கம் வைக்கிறத பார்க்கும். ஆனா நம்முடைய மனதானது முதல் நாள் நடந்த அந்த நிகழ்ச்சியில ஒன்று இருக்கின்ற காரணத்தினால இந்த கண் அந்த நண்பரை பார்த்தும் கூட, அந்த நண்பர் நமக்கு வணக்கம் வச்சத பார்த்தும் கூட இந்த செயலானது ஆன்மாவான உயிருக்கு அறிவிக்கப்பட மாட்டாது. நீங்க பாட்டு நடந்து போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்க மனது அதை பற்றவில்லை. மனது வேற ஒரு நிகழ்ச்சியில, முதல் நாள் நடந்த நிகழ்ச்சியில ஒன்று இருக்குது. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுனாக்கா, ஒரு
கருவியானது, கண் என்ற ஒரு கருவி, ஞானேந்திரியமானது ஒரு பொருளை, உலக பொருளை பார்க்கின்ற பொழுது அதோடு அந்த சித்தம், மனம் பற்றினால் மட்டுமே உயிருக்கு அறிவிக்கப்படும். மனம் இங்க இல்லைனாக்கா உங்களுடைய கருவிகள் பார்த்ததோ கேட்டதோ உயிருக்கு அறிவிக்கப்படவில்லை என்ற, மனதின் மூலமாக அறிவிக்கப்படவில்லை என்றால் பெஸ்ட். அதுக்குதான் தியானம் செய்யறப்ப மனதை ஒருமுகப்படுத்தி செய்யறதுன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இவன் பேசிட்டு இருக்கிறான்ப்பா, ஆனா இவன் மனசு வேற எங்கேயோ இருக்குப்பா, நம்ம சொல்றத இவனுக்கு எதுவும் புரியல, இவன் மனசு இங்க இல்ல, ஏதோ சித்தப்பிரமா பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறானே அப்படின்னு சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி இந்த மனதாகப்பட்டது ஆன்மாவிற்கும், ஆன்மா என்ற உயிருக்கும், உடம்பு ஆகிய இந்த கருவி கரணங்களுக்கும் ஒரு தொடர்பாக இருக்கின்றது. ஆனாக்கா இந்த ஆன்மா, மனசுதான் உயிர், அந்த மனம்ங்கிறது தான் ஆன்மா அப்படின்னு நினைக்குமானாக்கா நிச்சயமா கிடையாது. இரண்டுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவி, அதுதான் ஆன்மா, அதுதான் மனம். இப்படி ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற சித்தம், மனம், அகங்காரம், புத்தி, இது 4. இந்த 14 தத்துவங்களை நாம் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். இந்த இத ரொம்ப பேரு சொல்லுவாங்க, அருளாளர் பெருமக்கள் இந்த 5 புலன்களையும் 5 பொறிகளையும் அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் திருமூலர் அதுக்கு அப்படியே எதிரா சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, 5ம் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர், 5ம் அடக்கும் அமரரும் அங்கில்லை, 5ம் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு 5ம் அடக்கா அறிவு அறிந்தேனே. திருமூலருடைய பாடல். அங்கேயும் எதுக்கு அடக்கணும்? அது இயற்கைக்கு எதிரானது. மாயையிலிருந்து இறைவன் எதற்காக வேண்டி இந்த 5 பொறிகளையும் புலன்களையும் கொடுத்திருக்கின்றான்? அதை அடக்கக்கூடிய அமரர் யாருமே இல்லை, யாராலையும் முடியாது. அப்படி அதை அடக்கிட்டோம்னாக்கா அதற்கு பிறகு இருக்கிறது சடம், ஒண்ணுமே இல்லை, இயக்கமே கிடையாது. அதனால அந்த 5 பொறிகளுடைய போக்கிலே சென்று உலகத்திலே இருக்கக்கூடிய போகங்களை எல்லாம் அனுபவித்து ஒரு காலகட்டத்தில் தான் கற்ற கல்வியையும் தன்னுடைய உலக அறிவையும் எல்லாவற்றையும் மறந்து உலக போகங்களை அனுபவிக்க அனுபவிக்க இது எல்லாம் தவறு என்று ஒரு காலகட்டத்திலே ஆன்மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்க, அந்த சமயத்தில் தான் கண்மமாகிய அந்த வினை பலன்களை உயிர்கள் அனுபவிக்கின்ற பொழுது இருவினை ஒப்பு ஏற்படுகின்றது. அந்த இருவினை ஒப்பு என்பது நல்வினைக்காக வரக்கூடிய இன்பத்தையும் தீவினைக்காக வரக்கூடிய துன்பத்தையும் ஒரு சேர பார்த்து, இன்பம் வந்தாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, துன்பம் வந்தாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இரண்டையும் ஒரு சேர பார்க்கிறதுக்கு பெயர் தான், அந்த நிலைதான் இருவினை ஒப்பு என்று சொல்வார்கள்.
அப்படி அந்த இருவினை ஒப்பு ஏற்படுகின்ற பொழுது ஆணவ மலத்தினுடைய வலு குறைந்து ஆணவ மலத்தினுடைய வேலை செல்லுபடியாகாத அளவிற்கு இந்த ஆன்மா செயல்பட்டு அந்த நிகழ்ச்சியைத்தான் மலபரிபாகம் என்று சொல்கின்றார். இப்படி இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் ஏற்படுகின்ற அந்த நிலையில் எந்த திரேதான சக்தியானது இறைவனிடம் இருந்து நம்மை விலக்கி வைத்ததோ, இறைவனை உணர விடாமல் செய்ததோ, இறைவனிடம் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த செயலையும் நாம் உணர முடியாமலும் பார்க்க முடியாமலும் மறைத்து வைத்த அந்த திரேதான சக்தி அருள் சக்தியாக மாறி இறைவனை நம்மிடத்திலே காட்டத் தொடங்கும். பதிஞானம் இந்த இடத்திலே விளங்குவதுதான் பதிஞானம். அந்த நேரத்தில் இந்த 3 செயல்களும் நடந்த பிறகு இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சக்தி நிபாதம் 3ம் நடந்த பிறகு இறைவனே நம்மை பதமுத்திக்கு அழைத்துச் செல்வான். இப்படி அழைத்து செல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியது எல்லாம் என்னவென்றால் மாயையும் கண்மமும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயையும் கண்மமும் இல்லை என்றால் நாம் இறைவனிடத்திலே செல்ல முடியாது. மாயையினால் படைக்கப்பட்ட இந்த கருவி கரணங்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், அந்த கரணங்கள், இவற்றின் மூலமாகத்தான் நாம் ஆணவ மனம் ஒன்று இருக்கின்றது என்பதை ஆன்மா உணர்கின்றது. அந்த ஆணவ மனத்தினுடைய வலிவினை கருவி கரணங்கள் மூலமாகத்தான் இந்த ஆன்மா வலுவிழக்க செய்கின்றது. இந்த கருவி கரணங்களை நாம் எப்படி பயன்படுத்த போகின்றோம் என்பது நம்முடைய கையில், அது நம்முடைய இயல்பை பொறுத்து இருக்கின்றது என்று சொல்லி இந்த வகுப்பினை நான் இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். எனக்கு தெரிந்த வகையில இந்த வகுப்பு கொஞ்சம் குழப்பமாகவும் சற்று சீரியஸாகவும் இருந்திருக்கும். வேற வழி கிடையாது. இந்த ஞானேந்திரியமும் கண்மேந்திரியமும் நாம பேசக்கூடிய அந்த நேரத்துல சற்று குழப்பமா இருக்கும். அந்த கரணை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பேசணும்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் இன்னமும் புரியாம போயிடும். இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த உதாரணங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கு இதை விளக்குவதற்கு நான் முயற்சி செய்தேன். குறிப்பாக இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் 2. ஆணவ மனம் என்பது எந்த ஒரு வேறு காரணமின்றி ஆன்மாவோடு இருந்தது. அதே போல கண்மமும் மாயையும் அனாதியாகவே இறைவனிடத்திலே இருந்தது. அதனால் இறைவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏனென்றால் அது இறைவனுடைய உடைமை. அந்த ஆணவம் கண்மம் மூலமாகத்தான், தவறா சொல்லிட்டேன், கண்மம் மாயை மூலமாகத்தான் இறைவன் நமக்கு கருவி கரணங்களை கொடுத்து உடலை படைத்து ஆணவ மனத்திலிருந்து நம்மை மீட்கின்றான். இதுதான் இன்றைய வகுப்பினுடைய சாராம்சம். சரவணன் ஐயா, இப்பயே டைம் ஆயிடுச்சு. என்னுடைய வகுப்பை முடிச்சிட்டு இருக்கேன். இதுல சந்தேகங்களை இருக்கிறவங்க இந்த வகுப்புல நிச்சயமா சந்தேகங்கள் நிறைய வந்திருக்கும். அதை பற்றி நம்ம விவாதிக்கிறதுக்கு நம்ம இப்ப கொஞ்சம் தயாரா இருக்கிறோம். சந்தேகங்களை உள்ளவங்களை கேட்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த கண்மம் மாயைங்கிறது இறைவனிடத்துல இருக்குன்னு சொன்னது ரொம்ப பேருக்கு இப்ப சந்தேகம் வந்திருக்கும். பார்ப்போம் என்ன சந்தேகங்கள் யாரு கேட்கிறாங்கிறத பார்ப்போம். அவர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க ஐயா. நன்றி. உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள் கை உயர்த்துற சிம்பலை பிரஸ் பண்ணவும்,